திமுகவோடு கூடுதல் தொகுதிகள் மற்றும் அமைச்சரவையில் பதவி என நீண்ட கோரிக்கை வைத்து போர்க்கொடி பிடித்த காங்கிரஸ் கட்சி தற்போது இறுதிக்கட்ட முடிவுக்கு வந்திருக்கு. மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியாகி இருக்கு. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி டெல்லியில் சந்தித்து பேசிய நிலையில கூட்டணி பற்றிய இறுதி முடிவும் உறுதியாகி இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமா பல வாய்ப்புகளை திமுக வழங்குவதாக அறிவித்து அதற்கு காங்கிரஸ் கட்சியும் சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இணைந்து போட்டியிட்டு இருந்துச்சு. இதுல காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா 25 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்துச்சு. தற்போது தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தரணும், அமைச்சரவையில் பதவி வழங்கணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை காங்கிரஸ் கட்சியினர் வச்சுட்டு தான் இருக்காங்க. திமுக தரப்புல இதற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில 60 தொகுதிகள் தருவதாகவும் துணை முதல்வர் பதவி தருவதாகவும் பேசப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சியை இழக்க விரும்பாத மு.க.ஸ்டாலின் தற்போது அதிரடி முடிவுகளையும் எடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த முடிவின்படி தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி டெல்லி சென்று சோனியா காந்தி இல்லத்துல அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து 1 மணி நேரமா பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ராகுல் காந்தி கனிமொழி ஆகியோரது சந்திப்பு தமிழக அரசியல்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்பட்டு இருக்கு. நீண்ட நாட்களாக நிலவி வந்த தொகுதி பங்கீடு இழுபறி விவகாரத்துல தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதன்படிதான் காங்கிரஸ் கட்சிக்கு 36 தொகுதிகளை ஒதுக்கி தருவதா திமுக தரப்புல இறுதி முடிவு எடுக்கப்பட்டு இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 தொகுதிகள் கூடுதலாக தரவும் திட்டமிட்டிருக்கு. இது தவிர 2 ராஜ்யசபா இடங்களை காங்கிரசுக்கு வழங்க திமுக முன் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில துணை சபாநாயகர் பதவி தருவதற்கும் திமுக தரப்புல உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் 5 அரசு வாரிய தலைவர்கள் பதவி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுது. மேலும் பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு நலவாரிய தலைவர்கள் பதவிகள்ல காங்கிரசுக்கு குறிப்பிட்ட சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் இடங்கள் தரப்படும்னு உறுதியும் அளிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து கனிமொழி நடத்திய பேச்சுவார்த்தையில ராகுல் காந்தி ஒப்புக்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்துதான் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு மீண்டும் கூட்டணி அமைக்க இருக்கு அப்படிங்கிறது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுது. மேலும் எந்த தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கு. இதனை தொடர்ந்துதான் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதற்கு அடுத்தபடியா ராகுல் காந்தி தமிழகத்துல திமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று முடிந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையலாம் அப்படிங்கிற கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென தனது முடிவை மாற்றி காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளும் மேற்கொண்டு பல சலுகைகளையும் வழங்கி காங்கிரஸ் கட்சியை தன் பக்கம் வசமாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.